Let us all close our eyes and pray for a moment. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Our heavenly Father, we come into your presence by your Son, Lord Jesus Christ. இந்த பூமியில எல்லா பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை நீங்க மேன்மைப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. Above all your names, you have magnified your word, Father God. உம்முடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். Your word is life, Father. உம்முடைய வார்த்தை தான் எனக்கு பலன். Your word is strength. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆரோக்கியம். Your word is health for us. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது. Your word is everything for everything, Father God. இன்றைய நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். May your word strengthen each one of us through your word, Father God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we ask. Amen. ஆமென். ஒரு சரணத்தை பல்லவியை மாத்திரம் நான் பாட பிரியப்படுகிறேன். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். இந்த வரிகளை என்னுடனே சேர்ந்து நீங்களும் பாடுங்க, உட்கார்ந்திருக்கிற வண்ணமாக. Please sing the chorus with me. அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். Thank you, Jesus. நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். Let us go directly into the word of God. திருப்புவோம் மல்கியாளின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Let us all turn our Bibles to Malachi chapter 2. 15வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். But did he not make them one, having a remnant of the Spirit? And why one? He seeks godly offspring. Therefore, take heed to your spirit, and let none deal treacherously with the wife of his youth. மைக்கில் வாசிச்சிங்கண்டா ரெக்கார்டிங்கு நல்லா இருக்கும். இந்த மைக்கை கொண்டு இருக்க சௌகரியத்தை கொடு. இன்றைய நாளில் விசேஷமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த முதலாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியை செலுத்துகிறேன். Firstly, I would like to thank the Lord God Jesus Christ who gave me this opportunity to share the word of God in among you. என்னை ஊழியத்திலே பயிற்றுவித்து வெஸ்டர்டன் பகுதிக்கு அனுப்பி மறுபடியும் இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனர் பா சத்யராஜ். Secondly, my spiritual father who trained me and led me to the ministry and also given me the West Drayton church, and I thank God for him as well. After I read this Bible verse, I am talking about my pastor. Because of the word is above everything. ஆசீர்வாதங்கள். Today's title of my message is the blessing of the faith generation. இந்த வசனத்திலே கடைசி பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது ஏன் அவர் ஒருவனை படைத்தாராம்? At the last part of verse 15,
It says, why did he make one man? அது கேள்வியாக எழுப்பப்படுகிறது. It raises like a question to us. ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததி, ஒரு விசுவாசம் உள்ள சந்ததி இந்த பூமியிலே உண்டாக வேண்டும் So that என்பதற்காக. the godly offspring will rise from this world. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். திருப்புவோம் ஏசாயா எழுதின புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். Another verse we're going to read. Let us all turn our Bibles to Isaiah chapter 44. ஏசாயா 44:3. Isaiah chapter 44 verse 3. For I will pour தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். For I will pour water on him who is thirsty, and floods on the dry ground, and I will pour my spirit on your descendants, and my blessing on your offspring. பாருங்க, இங்க மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். You could see the prophet Isaiah is declaring to the people of Israelites that I will pour water on him who is thirsty and flood on the dry ground. I will pour my spirit on your descendants and my blessings on your offspring. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு மறுபடியும் சொல்லப்படுகிறது? Again and again, who is this promise is being told to? இது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. This promise is set to the generations or descendant of Abraham. ஆபிரகாமுடைய பயணம் எங்கே ஆரம்பிக்கிறது? Do you know where the journey of Abraham started? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடைய விசுவாச பயணம் ஆரம்பிக்கிறது. You could see that the faith journey of Abraham started from Genesis chapter 12 onwards. ஆபிரகாமுக்கு மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? Again and again, do you know what's the important verse that has been given to Abraham? உன் சந்ததி என்று மறுபடியும் அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, You could see that again and again the promise is passing on to Abraham and his descendants by saying to your descendant this blessing will come upon. பாஸ்டர் இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க சொன்னோனே நான் செழிப்பை குறித்து பேசலாமான்னு யோசித்தேன். When pastor requested me to share the word of God, I thought of speaking about the prosperity teaching. ஆனால் கடந்த முறை வாலிப பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். Last time the young adults have taken baptism. அப்ப ஆண்டவர் சொன்னார், சந்ததியை குறித்து பேசு. Lord God said, speak about the descendants. ஏனென்றால் நம்முடைய திருச்சபையிலே अनेक ஒரு சந்ததி நமக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, you could see that a great descendant or generation is following us. அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் சந்ததியாய் நன்றாக வாழ்ந்திருக்கும் என்று சொல்லி பெற்றோருடைய ஏக்கமாக காணப்படுகிறது. You could see the great expectation and desire for parent is that our generation, our descendants should live for God. ஆனால் நம்மை பார்க்கலும் நம்முடைய தேவன் 1000 மடங்கு நம்முடைய சந்ததியின் மேல் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். But do you know that God has a great purpose for our generation than the parents or us? இந்த சபையினுடைய தரிசனம் அதாகத்தான் காணப்படுகிறது. That is the vision of this church. நம்முடைய ஊழியம் நம்மோட முடிந்து போறது கிடையாது. Our ministry shall not stop at this point or with us. சந்ததியாய் எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்க வேண்டும். By generation over generation the children should serve God. சத்யராஜ் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுற காரியம், நம்முடைய பிள்ளைகள் எந்த துறையில போனாலும் பிரைம் மினிஸ்டரா போனா கூட கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Our pastor frequently says this, even if our children do whatever job they are in, even if they go as a prime minister, they need to serve Lord God. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த பொசிஷனுக்கு நீங்கள் போனாலும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Whatever circumstances you might be in, whatever position you will reach, but you need to serve God. ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்து நாம் சாதிக்க வேண்டும். We have to do something for God and accomplish thing and fulfill our assignment that God set for us. செய்ய முடியுமா? Will you able to do it? யோசேப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். When we read about Joseph, யோசேப்பு எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையில் ராஜாவாக இருந்தாலும் அவன் தேவனை முழுமையாக சேவித்தான். As you know that even if Joseph was brought as a prime minister at the kingdom of Egypt, even under the authority of Pharaoh, he still served Lord God. அவன் பாவத்துக்கு தன்னை எந்த விதத்திலும் அவன் விட்டு போடவில்லை. He did not sold himself for the sin. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு வாலிப பிள்ளையாக அவன் காணப்பட்டான். He was a young adult who wanted to fulfill the purpose and the will of Lord God. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுக்கு தான் பிரசங்கம். Young adults, today's sermon is for you. அடிக்கடி சொல்லுவீங்க, மனாசி அண்ணா வாங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்க.
Come Manasseh brother, come Manasseh brother, sing a song for us. அதுக்காகத்தான் உங்களுக்காக தான் அதிகமாக ஆயத்தப்படுத்திக்கிற இந்த பிரசங்கத்தை. For you all, I have prepared this sermon very well for you to heed to this. வருகிற காலங்களில் நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். I want you to rise up and shine for the kingdom of God. அப்ப கர்த்தருடைய விசுவாசமுள்ள சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். So God has kept a blessings for the godly offspring or the faith generation. பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. There are different kinds and types of generation blessings are there. விசுவாசம் என்றது பெரிய ஒரு சப்ஜெக்ட் வேதாகமத்திலே. So the faith is a big subject or great subject in the scriptures. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வெஸ்டர்ன் பகுதியிலே கிட்டத்தட்ட 2 வருடமாக போதித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த அதிகாரத்தை போதித்து முடிக்கவில்லை. I've taken Hebrew chapter 11 and preaching from there for past many months, but still I have not finished. விசுவாசத்தை போதிக்கிறதுக்கு அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. There are many things that need to be preached from the faith. ஏனென்றால் நாம் ஆபிரகாமுடைய சந்ததி பிரியமானவர்களே. Because we belong to the generation of Abraham, we are the descendants. அது நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is graciously given to us. அப்ப விசுவாசத்தை நாங்கள் எந்த விதத்திலே ஜனங்களுக்கு பயிற்சிவிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு பயிற்சிவிக்க வேண்டும். How much ever we need to train and teach about the faith, we have to put that effort to teach them. பாருங்க எங்களுடைய சபையினுடைய லோகோ பாத்தீங்கன்னு சொன்னால் பெத்தனி ஃபெய்த் மினிஸ்ட்ரி என்று தான் அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. If you look at our Bethany logo, it says Bethany Faith Ministries. எந்த காரியத்தில நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அது விசுவாசத்தினாலே நாம் மூவ் பண்ண வேண்டும். So how much ever we move forward or advance, we need to move forward with faith. அப்ப எல்லா காரியங்களையும் அதாவது தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது விசுவாசத்தினால நாம் பெற வேண்டும். How can you receive all the blessings from God? Is through faith we can receive all the blessings. கர்த்தர் அதிகமாய் பிரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசம். Do you know what God really delights and pleases about? It's the faith from us. அதுக்காக தான் தொடர்ந்து சபையிலே நாங்கள் விசுவாசத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். That's why we are frequently teaching and preaching on the topic of faith. விசுவாசத்திலே நீங்கள் அனுதினம் நீங்கள் பயிற்றுவிக்கப்படுவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னவித போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். So how much ever more you could be preached on faith, what will happen is that in your life if you face many struggles or pains or problem, you will not be shaken or moved by that. கர்த்தருக்காய் நீங்கள் வைராக்கியமாய் நிற்பீர்கள். You will be zealous for the Lord God. அப்ப கர்த்தருடைய விசுவாச சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது பிரியமானவர்களே. So there are many things that we need to do in order to receive that faith, the blessings as a faith generation. அநேக நேரங்களில் நாங்கள் விசுவாசத்தை குறித்து விசுவாச அறிக்கையை குறித்து பிரசங்கம் பண்ணால் அதை விமர்சனம் பண்றது. So people think that we just boasting or saying things if we preach about faith or the faith principles. இந்த வாயில வச்சு நாம் அறிக்கை பண்ணா அற்புதம் நடந்துருமாண்டா அப்படி நாங்கள் சில நேரங்களில் விமர்சனம் பண்ணுவார்கள். So people will even make things out of it by saying that just by saying the faith through the words, will that going to happen or take place in our life? விசுவாசத்தை கரெக்ட்டா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this faith clearly and rightly. எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லை என்று இல்லை. We cannot say that we don't have problems in our lives. பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். So we need to find that out, how much is the word of God is in midst of all the problems and struggles. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து நாம் பேச வேண்டும் பிரியமானவர்களே. We need to meditate and we need to speak what the word of God says about me. சரி, இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாச சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு போக நான் பிரியப்படுகிறேன். I would like to share and place 7 things in order to receive the faith as a faith generation. The blessings. பாஸ்டர் 7 குறிப்பு மனாசே 7 குறிப்போட வந்திருக்கிறார். You might be saying pastor comes with 7 points and I'm also coming to you with the 7 points as well. இந்த சபையில நான் இருந்த நாட்களில் அவர் பேசின அவளா பிரசங்கத்தினுடைய 7 குறிப்புகளும் என்னுடைய நோட்ஸ்ல இருக்கிறது. So every sermon pastor has preached, I have noted down all the points. அதை நான் ஒரு மேலோட்டமாக முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு போக பிரியப்படுகிறேன். I'm briefly going to put the 7 points in midst of you. சரி, கர்த்தருடைய விசுவாச சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? What is the first thing in order to receive the blessings as a faith generation? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாக நம்பி அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணுவதாக நாம் காணப்பட வேண்டும். We need to be a people who need to be fully assured and trust the word of God in order to receive the blessings
as a faith generation. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாக நம்பி அதை நாங்கள் விசுவாசிக்க So we வேண்டும். need to trust and hold on to the promises of God in order to receive the blessings. முழு நிச்சயமாக With full assurance we need to believe and take hold of that promise. அரைகுறையா நம்ப கூடாது. Not just a bit and pieces. விசுவாசத்தை குறித்து நல்ல மாபெரும் விளக்கம் என்னவென்று சொன்னால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே 2வது வசனத்திலே So காணப்படுகிறது. you need to know the definitions of the meaning of faith. We could find that from Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இந்த 1வது வசனத்திலே எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் விசுவாசம் என்றா என்ன என்பதை குறித்து பெரிய ஒரு மாபெரும் விளக்கத்தை இந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் You பார்க்கலாம். could see that the author of Hebrews have written a great or bigger explanation about what faith really means. சகோதரி வாசிங்க 1 2 Let us all read 1 and 2. God, who at various times and in various ways spoke in time past to the fathers by the prophets, has in these last days spoken to us by his Son, whom he has appointed. Verse எபிரேயர் chapter 11. 11 yes. Chapter 11. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. For by it the elders obtained a good testimony. By faith we understand that the world were framed by the word of God, so that the things which are seen were not made of things which are visible. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். போதும். இங்க பாருங்க விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் இங்க வேறு பிரித்து காட்டுகிறார். You could see that the author of the Hebrews are differentiating what is faith and what is hope. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது. நம்பிக்கையை விசுவாசம் என்று மொழிபெயர்க்கிறது, விசுவாசத்தை நம்பிக்கை என்று மொழிபெயர்க்கிறது. So many people translate, especially in midst of the Christian people, they say that faith as hope, hope as faith. They just misunderstand this concept. நல்லா கவனிங்க. Listen carefully. இங்கே நம்பிக்கை என்ற வார்த்தையும் வருது, விசுவாசம் என்ற வார்த்தையும் You வருது. could see there is two words. One is hope, one is faith. நம்பிக்கை ஒரு எதிர்காலத்தோட தொடர்புபடுத்துற ஒரு வார்த்தை. Hope is related to something about our future. விசுவாசம் என்கிறது இன்றைக்கு நிகழ்காலத்தோட தொடர்புபடுத்துற ஒரு வார்த்தை. But faith is related to the present or current things. Yes, present reality. It is a present reality of things. அப்ப விசுவாசம் என்றது இன்றைக்குரியது. So faith is actually for present time. அப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் சொன்னால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவார், நம்மை அழைத்துக் கொண்டு செல்வார் என்பது அது நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. One example I could place before you is that Jesus Christ is going to come again and is going to take us with him. That is a hope. அது இன்னும் நிறைவேறி முடியவில்லை. It is not completed yet. அந்த நம்பிக்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running towards that hope. ஆனால் விசுவாசம் என்றது இன்றைக்கு நமக்கு அது சொந்தமாய் இருக்கிறது. But faith at present time is actually belongs to us, so we can take ownership of it. கண்ணால பார்க்கல, we didn't see it through our eyes, ஆனால் நமக்கு அது உண்டாயிருக்கிறது. but it has been created or made for us already. இந்த பூமிக்கு தேவையான அத்தனை காரியங்களும் தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்து விட்டார். அது நமக்கு சொந்தமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. We could see that God has done everything on the Calvary, cross of Calvary for us, and it is fully assured for us. அப்ப பாருங்க இன்றைக்கு விசுவாசத்தினால இன்றைக்கு நமக்கு என்னென்னலாம் சொந்தமாய் இருக்கிறது. So today what are the things belong to us by this faith? இன்றைக்கு ரட்சிப்பு நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. You could see that salvation is belong to us. சமாதானம் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. Peace is for us. சந்தோஷம் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. Joy is for us. செழிப்பு நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. Prosperity is for us. வெற்றி வாழ்வெல்லாம் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. Victorious life is for us. அப்ப விசுவாசத்தினாலே அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். Through faith we can take ownership of it. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று இங்கே தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Tamil it is written that faith is a substance of things hoped for and the evidence of things that are not seen through our eyes. ஆம்பிளிஃபையர் என்ற ஒரு விரிவான மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கிறது ஆங்கிலத்திலே. In English there is amplified version of the Bible. அதுல இந்த நம்பப்படுகிற உறுதிக்கு டீட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Deed is written for the thing that is assurance of the things that are hoped for. இலங்கையில சொல்லுவோம் உறுதி என்று சொல்லுவோம். In Sri Lanka they said assurance. இந்தியால பட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அத்தாட்சி பத்திரம். They said guarantee in அத்தாட்சி பத்திரம். Like they say that like a guaranteed document.
அப்ப பாருங்க இங்க விசுவாசம் ஒரு நம்பப்படுகின்ற உறுதி என்ற வார்த்தையை இங்கே So பயன்படுத்துகிறார். here we could see faith is a substance or assurance of things hoped for. அப்ப உறுதி இருந்தால் நிச்சயமாய் நமக்கு ஒரு முழுமையான ஒரு நிச்சயம் வந்துவிடும். So if he said it's guaranteed, that means we have the full assurance that it's guaranteed for us. சிலவேளை நீங்க கேட்பீங்க எங்க பிரதர் உறுதி இருக்குது? So many of you might ask, where is that guarantee or will? என்ன பாருங்க இதுதான் உறுதி. You could say this is the கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு guarantee. வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. In ஹalleluya. Christ, every promises is yes and amen in Christ for இதுதான் us. உறுதி பிரியமானவர்களே. This is a guarantee or the will for us. அதை எப்படி நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்க So வேண்டும். we need to find out how we can take ownership of it. சில நேரங்களில் உங்களோட கைக்கு கிடக்காட்டி உறுதி இருந்தா ஏதாவது ஒரு நல்ல பிரபல்யமான ஒரு சட்டத்தடியை பிடிக்க அதை சொந்தமாக்கி கொள்ளணும்னு பார்ப்பீங்க. So you might find a lawyer in order to get a guarantee of that. இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் நாம் நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். Every promise that is written in the Bible, we need to claim it and take ownership of it and take it is for us. இதுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்கு. வேதாகமத்திலே திருப்புவோம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி விளக்குறார் என்று பாருங்கள். So about Abraham's faith, you could see how Apostle Paul explains the faith of Abraham. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Let us all turn our Bibles to Romans chapter 4. ஏனென்றால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் இப்படிப்பட்ட போதனைகளை நீங்கள் பல நாட்களாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். You might have heard this doctrine before, so you might be familiar with this. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். You could see that a promise is given to Abraham. அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் முழு நிச்சயமாக நம்புகிறான். You could see that Abraham taken that promise as with full assurance. முதல்ல நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுக்கு இருந்ததுதான். Before there was a situation where he cannot accept the promise. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை பயிற்சி பண்ணி விட்டார். But God has taught him, trained him how to accept the promises. எப்படி சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து விட்டார் ஆபிரகாமுக்கு. So you could see the Lord God has trained him how to take ownership of those promises that is given to Abraham. அதற்கு பிறகு ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு விளக்கத்தை ரோமர்களின் நிருபத்திலே கொடுக்கிறார். Then after that in Romans chapter 4, God himself is given, Apostle Paul is telling how God himself trained Abraham. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Let us all read from verse 17 onwards. ரோமர் 4:17. Chapter 4 verse 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. As it is written, I have made you father of many nations in the presence of him whom he believed, God, who gives life to the dead and calls those things which do not exist as though they did, who contrary to hope in hope believed, so that he became the father of many nations, according to what was spoken, so shall your descendants be. And not being weak in faith, he did not consider his own body already dead, since he was about 100 years old, and the deadness of Sarah's womb. He did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God, and being fully convinced that what he had promised, he was also able to perform. And therefore, it was accounted to him for righteousness. Now it was not written for his sake alone that it was imputed to him, but also for us it shall be imputed to us who believe in him who raised up Jesus our Lord from the dead. பாருங்க இந்த கடைசி 23வது வசனத்திலே அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது நீங்க In நிரூபிக்கிறீர்கள். verse 23 and 24 in English it is written,
it was not written for his sake alone that it was imputed to him, but also for us it shall be imputed to us who believe. ஒரு சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் எல்லாம் பழைய ஏற்பாட்டோட பிரதர், அது ஆபிரகாமின் சந்ததிக்கு. Some people may say the Old Testament promises are for the Abraham's generation and it's for them, not for us. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் You எழுதுகிறார். could see the Apostle Paul writing to the New Testament believers of all the promises that was given to Abraham in Old Testament time. அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. It is also written for us as well. பக்கத்துல இருக்கறவங்கள பார்த்து சொல்லுங்க, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Also say to your neighbor, it is written for us as well. குறிப்பாக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Especially for us it is written. ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைக்கும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3 போதிக்கிறார். In Galatians chapter 3 you can see the Apostle Paul teaches and preaches us that the faith and the blessing by Jesus Christ going to the cross and crucified everything, through that we received all the faith and blessings. அப்ப என்ன சொன்னேன், விசுவாச சந்ததி ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். With full confidence and full assurance we need to trust in order to receive the blessings. ஆனா ஆபிரகாமுக்கு பாருங்க, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒன்றையும் நம்ப முடியாது. If you look at the circumstances or situation of Abraham, he cannot even believe it. சரீரம் செத்து போச்சுது. Because his womb is dead. சாராவுடைய கர்ப்பமும் செத்து போச்சுது. Sarah's womb is dead and his body, physical body is dead. ஆனால் அந்த சரீரத்தை பார்த்து அவன் சாராவுடைய கர்ப்பத்தை பார்த்து அவன் பலவீனமா இருக்கவில்லை. You could see that he was not weakened by looking at his physical body which is weakened, and the womb of his wife Sarah, he didn't look at the deadly things of that. செத்து போனதை எண்ணாதிருந்தான் என்று பார்க்கிறோம். You could see that he did not even think about the deadly or deadness of things. அப்ப சபையில எத்தனை வயதானவங்க இருக்கீங்க? So in the church there are many elderly people. அப்ப உங்களுடைய சரீரத்திலே பலவீனம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. Can you confess that you don't have weakness in your physical bodies? அந்த பாவ உலகத்திலே பாவ சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது உண்மைதான் In the பிரியமானவர்களே. sinful world, in sinful body and nature there is sin. அப்ப எப்படி எண்ணாமல் இருக்க முடியும்? So how can he not consider this? அவன் எண்ணாதிருந்தான் என்று சொன்னால் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. You could say that he didn't even think about it, not even for a bit. He didn't not even have that unbelief. சரீரம் செத்தது உண்மைதான். It is true that his physical body is dead. சாராளுடைய கர்ப்பம் செத்தது உண்மைதான். It is true that the Sarah's womb was dead. அதை பார்க்கிலும் கர்த்தருடைய மேன்மையை வார்த்தையை மேன்மையாக எண்ணினான் பிரியமானவர்களே. But do you know that Abraham thought the word of God as a magnified things in his life and above everything? இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சரீரத்திலே பலவீனம் இருந்தால் நீங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். Even in your life, if you have weakness in your body or any weaknesses, you need to think the same way as Abraham thought. உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் பேசாமல், Don't confess or declare about your weaknesses. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நாம் We காணப்பட need to be a வேண்டும். people who confess what the word of God says about you and I. விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று எண்ணப்படுகிறோம் You could see the பிரியமானவர்களே. offspring of godly people, us, we belong to the generation of faith. அப்ப நாங்கள் விசுவாச மார்க்கத்தார் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் நாம் காணப்பட As a வேண்டும். generation of faith, as a believer of God, we need to confess and declare the word of God, a faithful words. இரண்டாவது விசுவாச சந்ததி ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? What is the second thing we need to do in order to receive the blessings of a faith generation? நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காமல் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். We should not look at the things or problem as a big, but we need to look at the God who is great and mighty. பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் முன்பாக நிறுத்த வேண்டும். So we need to place the great and mighty God before us above all our problems. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த கான்ஃபரன்ஸ்ல கூட அதைத்தான் சாம்பியத்தில் மறுபடியும் இஸ்ரவேல் சந்ததி எப்படி வனாந்திரத்தில் அழிந்தார்கள், ஒரு சந்ததி கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். So as we gone into the many of you came to the BLC conference, you might have know what Pastor Sambi Chellathri preached is that how the Israelites, people of Israelites, how they left over at Israelites, people were died and some were able to enter into the promised land Canaan.
அப்ப இஸ்ரவேல் சந்ததி பாருங்க, ஒரு சந்ததி வனாந்திரத்திலே அங்கே மடிகிறது. So one generation being dead in the wilderness, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் முழுமையா நம்பல. because that generation did not trust with full assurance the promises of God that God has given to them. தங்களுக்கு முன்பா இருக்கிற பிரச்சனைகளை பேசி பேசி ஒரு வனாந்திரத்திலே ஒரு சந்ததி மடிந்து போனது. You could see that that generation spoke about their problems over and over again, and they were rebellious and they were dead in that wilderness. கர்த்தர் இந்த தேசத்தை, கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்று பாஸ்ட் டென்ஸ்ல பல தடவை சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. To Israelite people, Lord God himself in the past tense, I have already given you the promised land Canaan for you. பல தடவை முறுமுறுப்பு. Many again and again, frequently they rebelled against God. பாத்தீங்கன்னா அந்த கானான் தேசத்தை சென்றடைவதற்காக 12 வேவுகாரரை அங்கே மோசே அனுப்புகிறார். You could see that Moses sent 12 spies to spy over that promised land. அதுல 12 பேர் போனார்கள், 2 பேர் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். So 12 people went, but only 2 people brought back the good news to Moses. மித்தம் மீதியான 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். So in the Bible we could see that the other 10 spies spread the bad news throughout the Israelites people. அதெல்லாம் நான் இப்ப வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அவுட்லைன்ல சொல்லி கொண்டு போறேன். I don't have time to explain this in further, but I'm just going to briefly describe this. யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தை பேசினார்கள். Joshua and Caleb actually spoke the faith words. இந்த 10 பேர்களும் எப்படி பேசினார்கள்? கானான் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வந்து. Do you know what the other 10 spies spoke after going around the Canaan nation? அவர்கள் ராட்சதர்கள் அங்க இருக்கிறார்கள். They said there were giants out there. கானானியர் இருக்கிறார்கள். There are Canaanites are there. அவங்களோட பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். In the front of their eyes we are just like a grasshoppers or locusts. அதை அடைய முடியாதுன்னு சொல்லி துர்ச்செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். They said that they cannot attain that, and they spread the bad news in midst of the Israelites. பிரியமானவர்களே, நாங்கள் துர்ச்செய்தியை பரப்புற ஜனங்களாய் இருக்க கூடாது, நற்செய்தியை பேசுற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். Beloved children of God, you should never spread the bad news. We should be a people who spread the good news among other people. அதுக்கு பிற்பாடு தான் யோசுவாவையும் காலேபையும் கர்த்தர் கொண்டு கானான் தேசத்துக்குள்ள அடுத்த சந்ததியை வழி நடத்துகிறார். You could see that later on God has taken Caleb and Joshua, the generations, into the new the promised land God has already promised, which is Canaan. உங்களுக்கு தெரியும், கானான் தேசத்துக்குள்ள வந்தோனே எரிகோ மதில் அங்கே முன்பாக இருக்கிறது. எரிகோ பட்டணம் தான் முதலாவது பிடிக்க போற பட்டணமாக காணப்படுகிறது. You already know that the Jericho wall was the first thing they need to break down in order to go into the promised land. யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுக்கிறார். So you could see that God himself given instruction to Joshua how to overcome the Jericho and the people in there. ஆனா ஜோஷுவா எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கரெக்டர், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் கூட சந்தேகப்படவில்லை. You could see that Joshua is a very good character in the Bible. He never doubted any word of God what was already spoken to him. அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு எரிகோ மதில் பெரிய ஒரு தடையாக காணப்படுகிறது. In order to capture that city, the Jericho wall was a greatest obstacle that was in front of them in order to go into the promised land. அப்ப எரிகோ பட்டணத்தை கைப்பற்ற போறார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். சொல்லிட்டார் என்னவென்று சொன்னால், இந்த பட்டணத்தை நீங்கள் 7 தடவை சுற்றி வர வேண்டும். So you probably know this incident and the story in the Bible that Lord God himself given the instruction that they need to go around the Jericho wall 7 times in order to capture that city. அதாவது 7 நாட்கள் ஒரு தடவை சுற்றி வர வேண்டும், 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வர வேண்டும், கிட்டத்தட்ட 14 தடவை சுற்றி வர வேண்டும். So almost 14 times they need to go around. The first day 7 and then later on 7 times. So altogether 14 times they need to go around the Jericho wall in order to bring that down. ஆண்டவர் சொல்லிட்டார், வாயை திறந்து ஒன்றும் பேசக்கூடாது. God instructed the people of Israel, do not open your mouth. ஏன்னா அவிசுவாசத்தை பேசி தானே வனாந்திரத்தில் ஒரு சந்ததி மடிந்து போனது. Because you know that they spoke the unbelief and they died in the wilderness. எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே எரிகோ பட்டணம் பெரிய ஒரு தடையாக, பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. They were standing before the Jericho wall. The Jericho wall was a great obstacle which is before them. திருப்புங்க யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பிக்கிறேன். Let us all turn our Bibles to Joshua. I want to share one thing from there. 6ஆம் அதிகாரம் chapter 6. 1-2 வாசிங்க. Let us all read 1 and 2. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். Now Jericho was securely shut up because of the children of Israel. None went out and none came in.
And the Lord said to Joshua, see, I have given Jericho into your hand, its king and the mighty men of valor. பாருங்க, யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றார், இதோ எரிகோவையும் அதனுடைய பட்டணத்தையும் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். In here, Lord God said to Joshua, I have given Jericho into your hand and also its king and the mighty men. எரிகோ மதில் பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு காணப்படுறது, பெரிய ஒரு தடையாக You could காணப்படுகிறது. see the Jericho wall seem as a big problem or big obstacle for the Israelites. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. In English it is written see. இதோ பார் என்று சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து. So he is telling to Joshua, அப்படினா அந்த பெரிய look பெரிய அந்த அலங்கம் அந்த சுவர் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்றாரா? So is Lord God is instructing Joshua to see is the wall is great and is so big. அந்த அலங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உனக்கு அவிசுவாசம் வந்துரும். If you look at that wall, you will actually get the unbelief in your heart. அந்த அலங்கத்தை பாருன்னு சொல்லல ஆண்டவர். God didn't say look at that great wall. இந்த எரிகோ பட்டணத்தை உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டேன் என்பதை பாருன்னு சொல்லுகிறார். He says see that I have given this Jericho city into your hands, so look at that. அப்படி பார்த்து அவர்கள் யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் இங்க தொடர்ந்து வாசிப்பா எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்த என்று வேதத்திலே You could see வாசிக்கிறோம். that Joshua was obedient to the word and the instruction that's given by Lord God. The Jericho wall came down, that mighty wall broken down. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எரிகோ மதில் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? How are you looking at in your life the problems which are seem like a Jericho wall? பிரச்சனை 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 என்று பிரச்சனை சொல்லி 4 பேருக்கு போன் பண்ணி பிரதர் எனக்கு ப்ராப்ளம் பிரதர் எனக்கு பிரச்சனை பிரதர் எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்ல போறீங்களா? Are you saying problem problem problem? Are you going to call someone, your friends or family and saying, oh I have this much of great problem? Are you going to confess like that? இல்லைன்னு சொன்னால் மதிய வேளை ஜெபத்துல வந்து நான் பிரச்சனையை பேசாமல் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் விசுவாசத்தினாலே பேசி நான் வெற்றி நடை போட போறேன்னு பேச போறீங்களா? Or are you going to come into the lunchtime prayer and confess that through the word of God I'm going to overcome this? Are you going to confess the faith words through your mouth? பிரச்சனையை பேசாமல் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். Don't confess your problems, but look at how great and mighty our God is. பிரச்சனையின் மத்தியில் என்னுடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். Look at your perspective and your sight should be right, even though you have the problems going around you. எரிகோ மதில் என்றது ஒரு சாதாரணமான மதில் கிடையாது. You know the wall of Jericho is not a normal ordinary wall. அதுல வந்து ரதங்கள் எல்லாம் ஓடுமாம் அந்த மதில்கள்ல. You know that the chariots even run through that Jericho wall. அப்படிப்பட்ட மதில்கள் எப்படி இடிந்து விழுந்தது? You know that kind of wall, how that could broken down and come down. எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதை விளக்கும் பொழுது சொல்றார் விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது. So the author of Hebrews says that by faith that wall of Jericho came stumbling down. அப்ப உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். So in midst of your problems you need to look how great our God is. எரிகோ மதில் போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தவிடுபடியாக ஆக்கி போடுவார் பிரியமானவர்களே. God can make all of your problem into nothing, even it seems like a Jericho wall. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். That kind of God is our God. He is an almighty God. சரி, மூன்றாவதாக Thirdly, விசுவாசத்தை நாங்கள் செயல்படுத்துவர்களாக காணப்பட we வேண்டும். need to be a people who put faith into action. விசுவாசம் வந்து செயலிலே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. So faith should be placed in actions. அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் வாயால பேசுறது மாத்திரமல்ல. Not only by saying oh I'm believing I have faith, just by confessing it is not alone is not enough for us. நாங்கள் உண்மையிலேயே கர்த்தரை விசுவாசிக்கிறோமா இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையில அது செயல்ல காண்பிக்க So வேண்டும். if you really believe the word of God and if you have faith, we need to show that in actions in our lives. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. Let us all turn to James chapter 2 verse 26. Chapter 2 verse 26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. For as the body without the spirit is dead, so faith without works is dead also. பாருங்க, ஒரு சரீரத்திலே ஜீவன் இல்லைன்னு சொன்னால் ஆவி இல்லைன்னு சொன்னால் செத்த நிலைமையில So காணப்படும். if you look at the physical body, if it does not have a spirit, that means it is a dead body. அப்ப விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் கிரியையில காண்பிக்க வேண்டும். So if you have faith and if you declare that you have faith, that you need to show that in your works or deeds. அதானே கரெக்ட். Is that correct? நமக்கு விசுவாசம் இருக்குன்னா அது செயல்ல காண்பிக்க So வேண்டும். if you say that you have faith, you need to show that in action by works. நல்லா கவனிங்க. Listen carefully.
நம்முடைய ரட்சிப்பு வந்து அது கிரியையினால நமக்கு வர இல்லை. Our salvation did not come by our own deeds. ஏனென்றால் அது தேவன் நமக்கு கிருபையா உண்டாக்கினார். அதுல நாம் கரெக்ட்டா இருக்க It வேண்டும். is graciously given by Lord God, and we need to be right at that. அவருடைய இரத்தத்தினாலே எங்களை அவர் மீட்டெடுத்துக்கிறார். அது கிருபையினால் உண்டானது, கிரியையினால் அல்ல. By his blood he has redeemed us. It is not by our own deeds, it's by purely his grace. ரட்சிக்கப்பட்ட நாம், The people, us who have been saved, பெரிய ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறார். he has paid a great cost and price to redeem us. அப்ப நாம என்ன செய்யணும்? விசுவாசத்தை நம்முடைய செயல்ல நாம் காண்பிக்க So வேண்டும். what we need to do, we need to show through our works and actions the faith. விசுவாசத்தினாலே பலவிதமான கிரியைகளை வேதாகமத்திலே பார்க்கலாம். We could see in the Bible there are many deeds that's found according to the faith. நான் கொடுப்பதை குறித்து சொல்ல போறேன். விசுவாசத்தினுடைய கிரியையில கொடுப்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். So one important thing about faith is giving. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். Hebrews chapter 11 verse 4. By விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். By faith, Abel offered to God a more excellent sacrifice than Cain, through which he obtained witness that he was righteous, God testifying of his gifts, and through it, he being dead still speaks. அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். போதும். By faith, Abel offered to God a more excellent sacrifice than Cain. பாருங்க, இங்கே ஆபேலுடைய விசுவாசத்தை இங்கே மிகவும் இதை பெருமைப்படுத்தி இங்கே பேசுகிறார். You could see that the faith of Abel, and he has showed and emphasized that in here. அவனுடைய விசுவாசம் செயலிலே வெளிப்பட்டது. His faith was shown in his works or actions. எங்க ஆபேலுடைய விசுவாசம் செயலிலே வெளிப்பட்டது? When was his Abel's faith was seen in action? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் மட்டும் குயிக்கா வாசிப்போம். Let us all turn Bibles to Genesis chapter 4. Is it 4? எஸ், ஆதியாகமம் 4:2-4 மட்டும். Genesis chapter 4 verse 2 to 4. பின்பு அவனுடைய சகோதரராகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். போதும். Now Adam வசனம். சரி, வாசிங்க 2-4 மட்டும். Then she bore again, this time his brother Abel. Now Abel was a keeper of sheep, but Cain was a tiller of the ground. And in the process of time it came to pass that Cain brought an offering of the fruit of the ground to the Lord. Abel also brought of the firstborn of his flock and their fat. And the Lord respected Abel and his offering, but he did not respect Cain and his offering. And Cain was very angry and his countenance fell. பாருங்க, இங்கே ஆபேல் விசுவாசத்தை இங்கே கிரியையிலே காண்பிக்கிறதை நாங்கள் We பார்க்கிறோம். could see that Abel was showing his faith in works. ஆனா ரெண்டு பேரும் வெவ்வேறு தொழில்களை செய்கிறார்கள். You could see that the two people are doing different job. காயின் வந்து விவசாயம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். Cain was a person who was tiller of the ground. ஆபேல் மந்தைகளை மேய்க்கிறவனாக காணப்படுகிறான். But Abel was seen as a person who was tending the sheep. அவன் கர்த்தரிடத்திலே வரும் பொழுது, When he came to Lord God, பாருங்க, அதுல சொல்லப்படுகிறது, அவன் முதலாவதையும் சிறந்ததையும் கர்த்தருக்கு கொண்டு வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். and we could read from the Bible that Abel brought of the firstborn of his flock and their fat. பாருங்க, அதுல இருந்து என்ன காண்பிக்கிறேன்னு சொன்னால், What is shown from that verse? கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். The Lord is the one who given this blessing to me. இந்த மந்தைகளை கர்த்தர் தான் எனக்கு பெருக பண்ணார். This flock, the increase in this flock and multiplication of that is given by Lord God himself. அதுல இருக்கிறதுல first and best choose பண்றான். So what Abel is doing, he's choosing the first and the best out of it. அப்ப ஆண்டவருக்கு அவனுடைய இருதயம் பிடிக்குது. God loves the heart of Abel. அவனுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் அங்க செயல்ல காட்டுறான். So you could see that Abel was showing the faith in action which is in his heart. அப்ப பாருங்க,
அதனால நான் பாருங்க ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். That's why God is respecting the offering and accepting the offering of Abel. காயின் காய்கறிகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. So you could see in Cain, he only brought some of the fruit of the ground to the Lord. வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், If you read from Proverbs, அதுல சொல்லப்படுகிறது, in that it is written, உன் பொருளாலும் by your materials உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் and every prospering things of the sowing stuff, கர்த்தரை கனம் பண்ணு. it says honor God. அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என அங்க It says சொல்லப்பட்டிருக்கிறது. that your bounty will be filled and the wine will be flow from it. இப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா கர்த்தருக்கு கொண்டு வரணும் So பிரியமானவர்களே. when you come into the presence of God, you need to bring the first and the best to the Lord. நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். I can challenge you from the word of God and say this to you. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா ஆண்டவருக்கு அது கொடுக்கிற காரியமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க கிரியையில வெளிப்படுத்தி பாருங்க. Just reveal and manifest giving the first and the best in your life or in your ministry. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா தான் செய்வார். எத்தனை பேர் So whatever விசுவாசிக்கிறீங்க? you do for God, God will in your life He will do it for best for you. தசவாமன்றதை குறித்து பெரிய ஒரு குழப்பம் இருக்கு, சப்ஜெக்ட் There is இருக்கு. a great confusion in the subject of tithes and offerings. தசவாம் என்னத்தை காண்பிக்கிறது? What does this tithes reveals to us? கர்த்தர் தான் என்னுடைய ஆண்டவர். Lord God is our God. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் முதன்மையாக வைக்க போறேன். I am going to place Him as the first person in my life. என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதும் சிறந்ததும் அவருக்குத்தான், அவருக்கு கொடுத்து நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. It shows a quality that I am giving the first and the best to the Lord. And I'm declaring and saying to others that He is the first for me. அது நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் 10 விதமான ஒரு சட்டமாக அமல்படுத்துகிறார். So in law, in the book of law, it is at the time of Moses, it is given as a law for the Israelites. கர்த்தருக்கு கொடுக்கிறன்ற காரியம், தசமம் என்ற காரியம் ஆதியாகமத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்குமே ஆண்டவர் கற்றுக் கொடுத்து விட்டார். So Lord God already taught Adam and Eve about giving. அதெல்லாம் எனக்கு போறதுக்கு நேரம் கிடையாது. I don't have time to go over all that. அப்ப கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா செய்யுங்க. உங்க கிரியையில எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செய்யறத சிறந்ததாய் செய்யுங்கள் For பிரியமானவர்களே. Lord God, do the best and give the first and the best to the Lord. Whatever you do in your works and deeds, give it to God as a best. விசுவாசம் கிரியையில வெளிப்பட வேண்டும். So faith should be seen in actions and deeds and works. சரி, நான்காவது. Fourthly, இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறது. I have 10 more minutes. விசுவாசத்தை நாம் மற்றவர்களுக்கு பயிற்சிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We need to be a people who should show and train others to train others. நம்முடைய சந்ததிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். So I'm teaching you and preaching you about for our descendants about the faith and the blessings from it. விசுவாசத்திலே பாட்டிமார்கள் தங்களை சுற்றியில் உள்ளவர்களுக்கு விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். So the grandparents should teach the grandchildren and the children about faith. இந்த சபையில் நிறைய பாட்டிமார் என்று சொன்னா எனக்கு எல்லாருக்கும் கோபம் வந்துடும். சரி, அம்மாமார்கள் நீங்க என்ன செய்யணும்? உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். So grandparents, you need to teach others who are around you about faith. உங்க பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். You need to train your children and your grandchildren about faith. உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். You also need to train your grandchildren about faith. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Let us all turn our Bibles to 2 Timothy. அங்கே லோவிசாள் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். We could see a woman called Loisha. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வாசியுங்கள். Greatly desiring to see, being mindful of your tears, that I may be filled with joy when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also. அந்த விசுவாசம் முந்தி உன்னிலும் மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, இங்கே லோவிசாளுடைய விசுவாசத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மெச்சிக்கொள்ளுகிறார். So you could see that Apostle Paul is describing about the faith that was found
in Lois and Eunice, who's a grandmother and a mother. தீமேத்தியுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்வதற்கு அங்கே லோவிசாலை ஒரு உதாரணமாக காட்டுகிறார். You could see that he is placing Lois as an example in order to appreciate the faith that is found in Timothy. அந்த விசுவாசம் தீமேத்திக்கு எங்கே இருந்து வந்ததாம்? Where did that faith came for Timothy? அவங்களோட அம்மாட பாட்டியிடத்திலிருந்து வந்திருக்கிறது. It came from the mother of the mother, the grandmother. அப்படினா 3 தலைமுறைக்கு அவங்க விசுவாசத்தை பயிற்சிவித்திருக்காங்க. So that means the grandmother Lois has trained for 3 generations about faith. எனக்கு முதலாவது பிள்ளை பிறந்து 7 வருடங்களுக்கு பிற்பாடு தான் இரண்டாவது பிள்ளை பிறந்து, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். You all know that my first child was born and after 7 years only I had the second child. நான் மனதில செட் பண்ணி வச்சிருந்தேன், பொம்பளை பிள்ளை பிறந்தால் லோவிசால் என்று பெயர் வைக்க வேண்டும். So in my mind I set my mind that if I given birth to a daughter, I will give her name Lois. ஆம்பளை பிள்ளை பிறந்தால் தீமேத்தி என்று பெயர் வைக்க வேண்டும். So if boy is born, I will give him the name Timothy. எனக்கு பெண் பிள்ளை பிறந்து நான் லோவிசால் என்று பெயரை வைத்தேன். Because I was given a daughter, so I given her name Lois. இப்பொழுதும் எனக்கு எல்லா காரியத்துக்கும் என்னுடைய மகள் எனக்காக ஜெபிப்பாள். So even for everything that I do, my daughter will pray for me. சமீபத்தில் சொன்னேன், அவள் கேட்பாள், அப்பா எப்ப 9 சீட்டர் வாகனம் வாங்க போறீங்க? So normally recently she was asking me, when you going to buy the 9 seater? நீ ப்ரே பண்ணு, கர்த்தர் எனக்கு தருவார். And I told her, pray that I will get that vehicle. அவள் ஜெபித்தாள், she prayed, நான் பெற்றுக்கொண்டேன். I received it. இந்த விசுவாசம் அது எல்லாருக்கும் வேலை செய்யும் பிரியமானவர்களே. See, the faith can work in everyone. விசுவாசம் நீங்கள் எல்லாருக்கும் பயிற்சிவிக்கப்பட வேண்டும். That faith should be trained to everyone. பாருங்க, லோவிசால் நல்ல ஒரு உதாரணம் சபையில் இருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கும். For all the grandparents who are here, the grandmothers, this Lois was a great example for us. ஆகவே சபையில் இருக்கிற தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள், எல்லாருக்கும் நாங்கள் விசுவாசத்தை பயிற்சிவிக்கிற அம்மாமார்களாய் நாம் காணப்பட வேண்டும். Kind request for mothers who are here, grandparents especially, you need to be people who need to train your children and grandchildren about faith. அப்படி நீங்க செய்யும் பொழுது, when you do like that, சந்ததியாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்தரிப்பார்கள். by descendants they are able to receive the blessings from Lord God. சரி, ஐந்தாவதாக, fifthly, விசுவாச சந்ததி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினால் நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So we need to be a people who do good deeds by faith in order to receive the blessings as a faith generation. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 Timothy chapter 6, is it chapter 6? Yeah, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 Timothy chapter 6, 17 இருந்து 19 மட்டும் குயிக்கா வாசிப்போம். 17 to 19. Command those. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பாய் சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். Command those who are rich in this present age not to be haughty, not to trust in uncertain riches, but in the living God, who gives us richly all things to enjoy. Let them do good, that they be rich in good works, ready to give, willing to share, storing up for themselves a good foundation for the time to come, that they may lay hold on eternal life. பாருங்க, விசுவாசத்தினால நாங்கள் நற்கிரியைகளும் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. See, through faith we need to be people who do good works and good deeds to others. எதை செய்தாலும் நீங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யுங்கள். Whatever you do, do it on the basis of faith. அப்படித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. That's how the Holy Scripture is teaching us. ஒரு கிறிஸ்தவன் எனக்கு சொன்னார், பாரம்பரிய கிறிஸ்தவன், one traditional Christian person said this to me. கொடு, ஆனா பலனை எதிர்பாராத. He said, give but do not expect the reward of that. நான் ஒரு concordance பைபிளை வச்சு தேடி பார்த்தேன் அப்படிப்பட்ட வசனம் இருக்காண்டு. So I just took the Bible, I was searching for that verse, but it is not there. எங்கேயுமே அப்படி இல்லை. Nowhere you could find the verse that says that. என் நிமித்தம் நீங்க ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு பலன் உண்டுன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். Even if you give a 1 cup of water, because for my sake you will receive the reward. நற்கிரியை செய்து போறதில் நாம் சோர்ந்து போய் விட கூடாது. We should not be weary and weakened by doing good deeds to others. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பா இருப்பார்கள். So if you see the people who have wealth, they will be haughty. ஐஸ்வர்யம் நமக்கு நல்லது.
So riches and wealth is good for us, ஆனா அந்த ஐஸ்வர்யம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. but that wealth should not take control or have dominion over us. எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு ஐஸ்வர்யம் வருதோ அதிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், நாங்கள் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட So how வேண்டும். much more our wealth we receive, we need to be a people who give glory to God and give others the good gifts. ஐஸ்வர்யம் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து போடும் என்று சொல்ற பிரசங்கங்களையும் நான் I கேட்டிருக்கிறேன். have heard preaching that the wealth can destroy your spiritual life. பாருங்க, நாம் ஆசீர்வாதமா இருந்தா தான் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். If you are blessed, then you be a blessing to others. இது நம்முடைய சீனியர் பாஸ்டர் பல தடவை சபையில போயிட்டு இருக்கிறார். Our senior pastor has preached this frequently, lot of நன்மை times. செய்யறதிலே நாம் சோர்ந்து போய் So விடக்கூடாது. we should not be weary and weakened in doing goods to others. விசுவாசத்தின் அடிப்படையில் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட So வேண்டும். through faith, we need to be a people who do good works to others. சரி, ஆறாவதாக Sixthly, விசுவாசத்திலே நாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். so we need to be people, through faith, we need to fight the good fight. பாருங்க, இந்த சபையில நாங்கள் எல்லாருமே ஊழியம் செய்கிறோம். So in the church, you know that many people are serving God. சபையிலே நாங்கள் ஒருவரையும் விசுவாசியாக வைத்திருப்பது கிடையாது. So in our church, we don't keep anyone as a believer, ஏனென்றால் எல்லாரையும் நாங்கள் ஊழியத்திலே பயிற்றுவிக்கிறோம். because we always train each and everyone in ministry. ஊழியத்திலே ஒரு நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். So in ministry, we need to fight the good fight. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 Timothy chapter 4, 6ல இருந்து 8 மட்டும் குயிக்கா வாசிக்கிறேன். 6 to 8, for I am already being poured out as a drink offering, and the time of my departure is at hand. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. Finally, there is laid up for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give to me on the day, and not me only, but also to all who have loved his appearing. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்தின் முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த பகுதியை எழுதுகிறார். You could see that Apostle Paul coming to the end stage of his ministry life, and he's writing these verses. நல்ல போராட்டத்தை போராடினன்னு சொல்லி ஒரு மொழி நிச்சயமாக சொல்லுகிறார். With full assurance and full certainty, he's saying that I have fought the good fight. ஊழிய பாதையை நாம் முடிக்கும் பொழுது நாமும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. So even us, when we finish our race in our ministry, we need to declare this verse. அநேக நேரங்களில் நான் அவதானிக்கிற ஒரு காரியம், ஊழிய பாதையில நல்லா ஓடுவார்கள் ஆரம்பத்திலே. So many times I see in my life, especially ministry life, people will run best in their ministry race. இடையில பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் ஊழியத்தை விட்டு விலகிறது. So in the middle stage, they cannot cope with small problems. They will just run away from the ministry. ஏனென்றால் நம்முடைய ஊழிய பாதைக்கு நல்ல ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்காட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தான். But a good example, a role model for our ministry race is Apostle Paul. என்னுடைய ஊழியத்தை நான் விசுவாசத்திலே வெற்றிகரமாய் முடிக்கும் பொழுது ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருந்த நிச்சயத்தோடு நான் முடிக்க வேண்டும். So when I finish the race, especially the ministry the race that God has for me, if I finish it, I will finish it with full assurance. வாலிப பிள்ளை நல்லா கவனிக்கிறீங்களா? Oh, the young adults, are you listening to this carefully? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, இது நல்ல போராட்டம். Say to your neighbor, this is a good fight. நல்ல போராட்டம்ன்றதை ஹைலைட் பண்ணுங்க. So highlight the verse that says good fight. அதுல ஒரு காரியம் நமக்கு விளங்குறது. From there we could understand one particular thing. ஜெயிக்கிற போராட்டம். It's a victorious struggle. ஆமென். நீங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? Are you people who are victorious? மனோன இந்த பிள்ளைகள் நல்லா சிரிக்கிறாங்க, ஜெயிக்க போறார்கள். Oh, the young adults are smiling broadly, so I believe that you're going to be victorious. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:4. இதெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கு. So let us all read one more verse. 1 John 1 யோவான் 2:14. 1 John. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். I have written to you, fathers, because you have known him who is from the beginning. I have written to you, young men, because you are strong and the word of God abides in you, and you have overcome the wicked one. வாலிப பிள்ளைகளுக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. This is written for young adults, young women and men. பொல்லாங்கனை ஜெயிக்க போறீங்கன்னு எழுதப்பட்டிருக்கா, ஜெயித்தீர்கள்னு எழுதப்பட்டிருக்கா? How is it written? Are you going to overcome the wicked one, or are you already overcame the wicked man? ஜெயித்தீர்கள் என்று இங்கே It எழுதப்பட்டிருக்கிறது. says you have overcome the wicked one. பிரியமான வாலிப பிள்ளைகளே, My dear beloved young adults,
பாருங்க, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்து விட்டீர்கள் என்ற உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்க You வேண்டும். need to have the feeling that you have already overcame the wicked one. ஏனென்றால் இயேசு பிசாசுனுடைய தலையை கல்வாரி சிலுவையிலே உடைத்து விட்டார். Because Jesus Christ has crushed the head of Satan under his feet in the பிசாசு Calvary. முடக்கப்பட்ட பிசாசு. The devil is already a defeated one. அநேக நேரங்களில் பிசாசை பெருமைப்படுத்தி பேசுறது நாங்கள். Many times we boast about the devil and preach. இங்கே அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். So in here Apostle Paul is writing to the young men that you have already overcome the wicked one. அப்ப பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு. That means devil is already a defeated one. அவன் முற்றுமுழுதாக அழிக்கப்படவில்லை. He is not completely destroyed. அப்பப்ப உங்களுடைய சிந்தனையை தாக்கி கொண்டிருப்பான். So here and then he will distract you through your mind. அந்த பாவத்துக்குள்ள போகலாம், இந்த பாவத்துக்குள்ள போகலாம். They will say you can go into this sin and tempt you into another sin. அப்படிப்பட்ட ஒரு சில்லறத்தனமான இடத்துக்கு எங்கட மைண்டை நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. So don't give your mind to those coinful little temptations. கர்த்தர் பிசாசை என்னுடைய பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்தி விட்டார், நான் வெற்றியிலே நடப்பேன், விசுவாசத்திலே வாழ்வேன் என்ற நிச்சயத்துவம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்க So வேண்டும். all the young men should have the assurance that devil is already subdued under your feet and you have dominion over it and you need to live a victorious life. சரி, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். So you need to have faith and believe that you already have overcame the wicked one. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுகிற ஜனங்களை நாம் காணப்பட We need to be a வேண்டும். people who already fought a good fight. சரி, ஏழாவதாக இதோட முடிக்க போறேன். Seventhly, I'm going to finish with this. இது முடிச்சாச்சு, 1.5 மணி நேரம் ஆயிரம் போறாக்கு. ரைட். ஏழாவதாக, Seventhly, விசுவாச சந்ததி எப்படி பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? so what this faith generation do in order to receive the blessings? விசுவாசத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். We need, in faith we need to run with perseverance. விசுவாசத்தினால் நாம் பொறுமையோடு ஓட So கடவோம். we need to run the race எபிரேயர் 12 with perseverance. எபிரேயர் 12 அதிகாரம் Hebrews chapter 12. 1-2 மட்டும் வாசிப்போம். சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வேதாகமத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. So in the Bible we could see a great cloud of witnesses been written there. புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் எத்தனையோ பக்தர்கள் விசுவாசத்தினால சாதனை படைத்தார்கள். Whether it's the Old Testament saints or the New Testament saints, through faith they have accomplished great things for Lord. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது சில காரியங்கள் நம்மை நெருக்கத்தான் செய்யும். So while we live in this world there are many things which could ensnare us. எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ள But வேண்டும். we need to let go of all those things. ஏனென்றால் விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கி வைத்தவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because the one who began the faith is Lord Jesus Christ. அவர் மீது நாம் உறுதியா இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்வோம்? நாம் அசைக்கப்பட மாட்டோம். So if we stand firm in the faith in Jesus Christ, we will not be moved or shaken. பொறுமையோட ஓடுவோம். It says run the race with perseverance or endurance. இன்றைக்கு பொறுமையோட ஓடுறது இன்றைக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. So it's for many people it is hard for them to run the race with endurance. எனக்கு பொறுமை இருக்கு. I have patience. ஆனா நீடிய பொறுமை இல்ல. But I don't have this perseverance. நீடிய பொறுமைக்கு முன்னுக்கு நல்ல ஒரு உதாரணம். There's a good example who is in front of us. பொறுமையோட ஓட கடவோம் பிரியமானவர்களே. So
with endurance let us run the race. ஏனென்றால் நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. Because there's a great joy that is set and placed before us. விசுவாச சந்ததிக்கு ஆசீர்வாதம் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதம். So for the faith generation the blessing is not just for in this world but it's also for eternal. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து அதுதான் சொன்னார். That's what Lord Jesus Christ said to the disciples. என்னை பின்பற்றி வருவீர்கள் என்று சொன்னால் இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நீங்கள் நித்திய ஜீவனையும் அடைவீர்கள். So if you're going to follow me in this world 100 times fold of blessings but in eternal for eternity you will get the blessing. உங்களுக்கு ஒரு மேலான சந்தோஷம் அங்கே பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a great joy is already waiting for you in the heaven. அதுக்காக இப்பவே போயிரணும்னு யாரும் யோசிக்க கூடாது. So don't think that you're going to go today. You want to go today. அந்த எண்ணமே நமக்கு வர கூடாது. We should not have that thought. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? பொறுமையோடு ஓடுவோம். While we are in this world let us run with endurance and perseverance. நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். Let us be a blessing to people who surrounds us. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. 7 பாயிண்ட் முடிச்சிட்டேன். ஆமென். 7 points. சரி 5 நிமிஷம் மேலா போயிட்டு ஒரு பாடலை பாடுவோம். மியூசிஷியன் வாங்க. Thank you Jesus. I kindly ask the musicians to come forward. Thank you Jesus. என் தேவன் பெரியவர். Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. Check. எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு பாடுவோம். Let us all sing this song with faith. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், உன் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கியவர், வானமும் பூமியும் படைத்தவர், என்னையும் உன்னை உருவாக்கினவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், உன் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். விழுந்து நின்று பாடுவோமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரத்தை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவான். அவரை மாத்திரம் விசுவாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு, அவர் சொல்ல ஆகும்
தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், உன் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், உன் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். பரலோக பிதாவே, Heavenly Father, விசுவாச தேவன் விசுவாச பிள்ளைகளாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். faithful God, you have made us as a faith generation. நாம் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு Lord, we do not lay to the right or the left, Father. எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு The great joy that is set before us, Father. போராட்டங்களையும் பாடுகளையும் சகித்து Help us to endure the problems and struggles in our lives. தொடர்ந்தும் வைராக்கியமாய் நாங்கள் உங்களுக்காக ஓட எங்களுக்கு உதவி செய்வீர்கள். Help us to run with zealous for you, Father God. ஆண்டவரே, எங்களுடைய தலைமை போதருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Lord, I pray for our senior pastor. உடன் போதர்கள் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். We pray for the assistant pastors and the believers in here, Father Lord. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே பலப்படுத்தி உமக்கு பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் கர்த்தர் Strengthen them in their faith, Father God. Let them do great and mighty things for you and your kingdom, Lord. இந்த சந்ததி உங்களுக்காய் எழும்பி பிரகாசிக்கட்டும். Let this descendant, this generation rise and shine for your kingdom, Father God. இதன் நிமித்தம் இந்த தேசத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Through this, let your name be glorified in this nation, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Lord Jesus Christ we ask. ஆமென். Amen. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet you and welcome you all in the name of Lord Jesus Christ. ஆமென். நம்முடைய Amen. காணிக்கைகளை நாம் ஆயத்தப்படுத்திக் Let us கொள்வோம். get prepared with our offerings. இந்த வேளையில் கூட விசேஷமாக பிரதர் மனாசே அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூட I would கடமைப்பட்டிருக்கிறோம். like to give thanks to Brother Manasseh who shared the word of God today. முதல் முறையாக மெயின் சர்வீஸில் வந்து செய்தி கொடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். God has helped him to come forward to the main service to share the word of God. அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். I am joyful by seeing his growth in ministry. அது குறிப்பாக வார்த்தையிலே வளர்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். I am so joyful and rejoicing God that the growth in the word that he has we could evidently see it. இல்லையா, நம்ம எல்லாரும் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God wants each and every one us to grow. ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. Not even one person to be idle. இல்லையா, நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று, பெத்தனி சர்ச்சில் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. I frequently say this, I don't want any believers in my church. எல்லாம் ஊழியர்களாக இருக்கணும். Everyone in the Bethany church should be ministers. அதுக்கு தான் பாஸ்டர் ஜஸ்டின் இப்போ அழைப்பு கொடுத்துருக்கிறார். So that's why Pastor Justin is doing the work. இல்லையா, அழைப்பு கொடுத்துருக்கிறார். That's why he called, given the calling for you to come forward. Given you an invitation. Invitation, அழைப்பு invitation. கொடுக்கப்பட்டிருக்கு. He has given the invitation for you all. என்ன இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றது. Is to share about Lord Jesus Christ to others. இல்லங்கள் தோறும் நற்செய்தி. Every homes this good news shall be spread. இல்லையா, இல்லங்கள் தோறும். In every homes this good news. அப்போ வீடு வீடா நாங்கள் சென்று கதவுகளை தட்டி இயேசு நல்லவர்னு சொல்லணும். So each and every home we need to go and knock and say to them that Jesus is good God. இல்லை, இயேசு வரப்போகிற நீ நரகத்துக்கு போகிறோன்னு இல்லை. It's not that Jesus Christ is going to come that you're going to go to the hell. நாங்கள் சொல்ல போகிறோம், நீ நல்லா இருக்க போகிற. We're going to tell them that you're going to live a good life. இயேசுவால் உனக்கு வாழ்வு தர முடியும், நன்மை தர முடியும். Through Jesus Christ you will receive blessings and good things. அதுதான் நற்செய்தி. That is a good news. இயேசு ஒருவர் தான் நமக்கு வாழ்வு தருகிறவர். So only God can give the life. ஆகவே இந்த ஊழியத்துக்கு உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. So we need your help in the ministry. ஆமென். Amen. ஆகவே நம்ம சில நேரத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு Let us கொடுத்த give thanks to the ரட்சிப்புக்காக, Lord. Thank you for the salvation, Father. அவர் உங்களுடைய பாவத்தை சுமந்ததுக்காக நன்றி Thank you. செலுத்துங்க. Thank சுமந்து you for carrying தீர்த்ததற்காக all நன்றி my செலுத்துங்க. sin for us, Father God. நாம் நீதிமான் என்கிற ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given a state that
we are a righteous man. நான் தேவனுடைய பிள்ளை. I am a child of God. இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறது, The சுத்திகரித்திருக்கிறது. blood of Jesus Christ has cleansed and sanctified பழைய all மனுஷன் my அல்ல. sins. I'm not no more an old man. நான் புதிய மனுஷன். I am a new creation, new புதிய man. அடையாளம் I am a தேவன் new தந்திருக்கிறார். identity is given to me. புதிய சிருஷ்டி என்கிற அடையாளம். The identity is that I am a new creature. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Oh, my sins have been forgiven. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். Shall we all give thanks for a moment? Hallelujah. Thank you, இயேசுவே Father. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Jesus, we thank you, Father. ஓ ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Thank you, நன்றி Father. பிதாவே, Thank you, நன்றி Jesus. ராஜா. Thank you, Father. எத்தனை கிருபை, எத்தனை தயவு, What a எத்தனை great நன்மை. grace, what a great mercy and favor. Hallelujah. Thank you, எங்களுக்காய் Father. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு. You have beaten and crushed and flogged for my sin, Father God. ஆமென். ஹalleluya. Hallelujah. Thank you, Jesus. இயேசு ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus Christ, you are my King. I give thanks to you, Lord. ஆண்டவரே இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Even in this day I pray. ஒவ்வொருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். Let all the chains and bondages of their lips shall be broken in the name of Jesus. நீர் நல்லவர் என்பதை அவர்கள் வாயை திறந்து அறிக்கை செய்ய. Let them confess that you are good God, Father. நீர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு உணர்வை, பாரத்தை கொடுங்க. Give them the feeling and the burden that what good things that you have done in their lives, Father. நீர் நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல Let them ஆண்டவரே tell உதவி செய்யுங்க. others that you are so good, Father. எல்லா பயங்களையும் எடுத்து போடுங்க சுவாமி. Lord, remove all the fear from their lives, Lord. ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். As the psalmist says, I call upon the Lord God. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். God has redeemed me from all the fear. ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் சுவாமி நன்றி கடன் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி Oh செய்யுங்க. Lord, let us be seen as a people who should give thanks to you always, Lord. நன்றி உள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. Oh, give the heart of gratitude to us, Lord. ஆண்டவரே Lord, ஊழியத்தின் பாதையில் 30 வருஷங்கள் நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர். Lord, you were with us all these 30 years in the ministry life, Lord. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் கூட இருந்திருக்கிறீர். In the midst of all the circumstances, you were with us, Lord. ஆண்டவரே அதை ஆண்டவரை கொண்டாடுக. ஆண்டவரே அந்த நீர் தந்திருக்கிற அந்த பாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி Thank you for the great privilege you have given us to celebrate that day, Father God. ஆண்டவரே அடுத்த வார ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for the coming week service, Lord. ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து Shall we all pray for this together? Hallelujah. Thank ஆண்டவரே you, அந்த Father. ஆராதனையை உம்முடைய Thank கரத்தில் you, ஒப்பு Jesus. We கொடுக்கிறோம். commit the entire service into your hands, Father எங்களுக்கு God. அல்ல கர்த்தாவே, Not எங்களுக்கு for அல்ல, us, உமக்கு Father எல்லா God, கன but மகிமை for உண்டாக. you, all the glory and honor and praises shall go to you, Father God. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீங்க வரணும் சுவாமி. Oh Lord, in that Thanksgiving service, your presence shall உம்முடைய come. பிரசன்னம் காணப்படணும். We want to see your presence, Father அந்த God. இடத்துல வருகிறவர்கள் உம்முடைய உத்தமத்தை அவர்கள் பார்க்கணும். Let them see your faithfulness. ஆமாண்டவரே உம்முடைய உத்தமத்தை Your ஜனங்கள் faithfulness. பார்க்கணும். Let the people see your faithfulness of 30 years of your ஆண்டவரே guidance and leading, Lord. அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க. Bless all the efforts and labor that is taken to conduct this service, யார் யார் Lord. அதற்கு உதவி செய்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. Oh, greatly bless those people who are putting the effort for this service, Father God. ஆண்டவரே அந்த ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று யார் யார் திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லா தடைகளை நீக்கி அந்த ஆராதனைக்கு கொண்டு வா. All those people who are planned to come to the service, remove all the obstacles and hindrances, Father God, and bring them on time to the service, Father. அந்த ஆராதனையில உடைய நாமம் மேன்மையடையட்டும். Let your name be glorified and exalted in that service, Lord. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Oh Lord, we cover under your blood all the congregation, Father God. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தந்தீர். Lord, turn everything as a favor for us, Father God. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை We ஒப்புக்கொடுக்கிறோம். commit into thy holy hands, Lord. இந்த மாலை வேளையில் நடைபெற போற பயிற்சி உம்முடைய கரத்தில் Oh ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we place the training that is going to take place this evening into your hands, Father. ஆண்டவரே தொடர்ந்தும் பெரிய காரியங்களை செய்வீராக. Lord, do great things among us, Father God. இப்பொழுதும் காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. Bless the hands that are giving to you as offerings, Father God. அவருடைய தேவைகளை சந்திங்க. Let the needs be met, Father God. குறைவுகளுக்கு மத்தியிலே கொடுக்கிறார். They're giving in midst of their shortages, Father God. அவருடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாகட்டும். Let the shortages be filled and supplied in the name of Jesus, தடைகள் Father. அகலட்டும் கர்த்தாவே. Oh Lord, all the obstacles will be removed in the name of கையின் Jesus. பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. Oh,
bless the work of their hands, Father God. அவருடைய வியாபாரங்களை விருத்தி செய்யுங்க. Let there be establishment and exaltation in their business, Father God. ஆண்டவரே கல்வியிலே உயர்வை கொடுங்க. Let there be exaltation in their education, Father நல்ல God. வேலை கிடைக்கட்டும் Let them ஆண்டவரே. get good job, Father நல்ல God. விசா Let கிடைக்கட்டும். them get good visas, Father. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில தேவையாயிருக்கிறதோ அதெல்லாம் கிடைக்கட்டும். Whatever the needs are in their life, Father God, let them receive that, Father God. ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல துணைவர்கள் துணைவிகள் கிடைக்கட்டும். Or those people who are waiting for the marriage part, let them receive good marriage partners, Father God. உமக்கு கொடுப்பதினாலே அவர்கள் நன்மையை அறுவடை செய்யட்டும். By giving to you, let them receive the harvest of blessing, Father God, goodness as well. உம்முடைய கரத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருங்க. Bless with your hands each and every one of us, இந்த Father. வாரம் முழுவதும் நாங்கள் கைட்டு சேர்க்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு Let காணட்டும். your presence and protection be with us in the every works of our hands, Lord. ஒருவருக்கு எல்லா கனத்த மகிமையும் நாங்கள் To செலுத்துகிறோம். you alone we give all the glory and honor, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய In the நல்ல good name of பிதாவே. Lord Jesus Christ we ask. ஆமென். Father, amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் fellowship, communion, joy and peace of the Holy Spirit, எப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமா until the coming of Lord Jesus Christ. நம்முடைய கூட நீடித்து Let us நிலைத்திருக்க. be with us and abide with us forever and ever. ஆமென். நாம் யாவருமாய் சேர்ந்து Let us சொல்லுவோம். all say it together. என் ஆத்துமாவே கர்த்தரை Oh, my ஸ்தோத்திரி. soul, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென்.